ஹாய் நண்பா நண்பேஸ். நம்ம நாட்டில் ஒரே நாடு ஒரே டோல்கேட் ஃபீ அது கொண்டு வர போகிறாங்களாம். இது விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபோர் வீலருக்கு மேலே யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் ஓனர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு டோல்கேட்டுக்கும் ஒரு மாதிரி டோல் ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் நிறைய பிரச்சனையும் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எல்லா டோல்கேட்லேயும் ஒரே மாதிரி டோல் ஃபீ வந்து சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்காக நிறைய பாஸ் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க முதற்கட்டமாக. வருடாந்திர பாஸு, மந்த்லி பாஸுன்னு கொண்டு போகிறாங்க. இதன்படி வந்து தனிநபர் வாகன உரிமையாளர்களாம் ஜஸ்ட்டு 3000 பே பண்ணால் போதும். வருஷத்துக்கான பாஸ் வாங்கிக்கலாம். அந்த ரூ. 3000க்கு இந்தியாவுக்குள்ளே எங்கே வேண்டும்னாலும் ஃப்ரீயாக டோல்கேட் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இயர்லி பிளான்னு சொல்கிறாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் பிளானும் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து கார் உரிமையாளர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க ஜஸ்ட்டு வந்து 30,000 பே பண்ணால் போதும். லைஃப் டைமாக வந்து டோல்கேட் வந்து கிராஸ் பண்ணி போய்க்கலாம்னு சொல்கிறாங்க. மாதாந்திர பாஸ் திட்டம், அப்புறம் இயர்லி பாஸ் திட்டம், அதுக்கப்புறம் லைஃப் டைம் பாஸ் திட்டம், இது மாதிரி நிறைய விஷயம் வந்து கொண்டு வர போகிறாங்க. வருஷத்துக்கு நீங்கள் 3000 பே பண்ணால் பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 3 கம்மியாக தான் வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் சிறந்த திட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பாஸை நீங்கள் யூஸ் பண்ணி நாட்டில் இருக்க எந்த ஒரு டோல்கேட்லேயும் ஃப்ரீயாக வந்து பயணம் பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த பாஸை வாங்கிக்கணும் முன்னாடியே. முக்கியமாக எத்தனை வாட்டி வேணுனாலும் பயன்படுத்திக்கலாம் 1 இயருக்குள்ளே. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோல்கேட்னால் கிடைக்கக்கூடிய வருமானம் ஏகப்பட்ட வருமானங்க. கிட்டத்தட்ட 2023-24ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 55,000 கோடி ரூபாய் டோல்கேட் மூலமாக வசூல் பண்ணியிருக்காங்க. 55,000 கோடி ரூபாய் அதுக்கு மேலேயே வசூல் பண்ணியிருப்பாங்க. இது லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். வரப்போகிற வருஷத்தில் இன்னும் அதிகமாகும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டோல்கேட்டோட எண்ணிக்கையை வந்து இன்னும் அதிகரிக்க போகிறாங்களாம். இப்போ கரண்ட்லி தமிழ்நாட்டில் வந்து 72 டோல்கேட் இருக்குது. எதுவும் 90 உயர்த்த போகிறாங்களாம் முடிவெடுத்திருக்காங்க. மத்திய அரசு வந்து இதுக்காக ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 72 டோல்கேட்டில் லாஸ்ட் 10 இயர்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 26,000 கோடி ரூபாய் சுங்க கட்டணமாக வசூல் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் வாங்குறப்போ ரோட் டேக்ஸ்ன்ற பெயரில் பல்காக ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா டோல் ஃபீஸுன்ற பெயரில் அதுவும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஏதாச்சும் ஒன்று கட் பண்ணால் நல்லாயிருக்கும். ரோட் டேக்ஸும் பே பண்ணுறோம், டோல் ஃபீயும் பே பண்ணணும். ரொம்ப கஷ்டம்தான். இந்த பதிவை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.